வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸோட தம்பியோட கேம் தான் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. இதுல இருக்க டாப் 10 ஐடிஎம் மெனுவில் இருக்கிற கேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். டாப் 10 கிடையாது, சாரி, டாப் 50 கேரக்டர் பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த கேரக்டரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இது வந்து கேமுக்குள்ள ஆக்சுவலாக கொண்டு வரது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். டக்குனு வீடியோக்கு ஒரு லைக், அட்லீஸ்ட் ஒரு 100 லைக் ஆச்சு போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏலியன் கேரக்டர் பண்ணோம், அது செம்மையா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி சார். ஸோ நம்ம எஸ்கே கேரக்டர் இங்கே பாருங்க, அமரன் படத்தில் யார் இவர் பாருல அதே மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பேட்மேன்லாம் வேற லெவலில் இருக்கிறாரு. வாவ். ஸோ இன்னும் என்னென்ன கேரக்டர் நமக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இது எல்லா கேரக்டரும் நம்ம கேமுக்குள்ளே எப்படி கொண்டு வரது அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது டே அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுன்சர் கேரக்டர் மக்களே. ஸோ முன்ன பென்டன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சரு. ஸோ அடுத்தது வந்து வாங்க லோட் பண்ணலாம். ஸோ ஓகே, என்ன வந்திருக்கு, ஆஹா அங்கே பாருங்க, கேப்டன் அமெரிக்கா வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இன்னும் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன சர்ப்ரைஸ் கேரக்டர்லாம் இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு லோட் பண்ணிட்டே வரேன் வாங்க. இது யாரா டே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கேரி மினாட்டி. இங்கே பாருங்க வேற லெவலுக்குறால. இவர் ஒரு பெரிய யூடியூபர் இல்லையா, உங்களுக்கு தெரியாத ஆளாக இருக்காது இவரெலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா சிங்கம் சார். ஓஹோ, இங்கே பாருங்க, ஃபுர்ஃபிரி நகரத்தோட போலீஸ் சிங்கம் சார். ஸோ இப்போ அடுத்தது வாங்க லோட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. வாவ், இது என்னதுரா அப்படின்னு கேட்பீங்க. இவர் தான் டெட் பூல். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது வாங்க. ஆஹா, ஃப்ரீ ஃபயரோட ஃபேமஸ் கேரக்டர் ஆலோக்கு செம்மையாக இருக்குல்ல. ஆனால் ஒரு சைடு ஆகுறாரு, சைடு வாங்கிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. ஆஹா அங்கே பாருங்க, டோரிமோன் வேற லெவலுக்கு இதில் டோரிமோனே. டோரிமோன் நல்லா இருக்கியா டே. ஆஹா இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கிறான் டோரிமோன் பையன், க்யூட்டா. ஸோ அடுத்தது வாங்க லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ் மக்களே. ஃப்ளாஷ் ஷோ செம்ம ஸ்பீடாக ஓடுவார், மின்வல் வேகத்தில் வந்து சங்கு புல்லுன்னு ஓடுவார். இவர் யாரா, பிராங்க்லின். மாமா பிராங்க்லின் எப்படி இருக்கிறடா. ஸோ நம்ம ஜிடிஎஃப்ஐயோட மெயின் கேரக்டர் ஃப்ராங்க்லின் மக்களே. ஸோ அங்கே பாருங்க, ஃப்ரீ ஃபயரோட பச்சை கலர் இவர் டாப் கிரிமினல். ஆஹா பயங்கரமான ஆளாச்சுவன். ஓகே வாங்க இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, ராய் ஸ்டார் கேரக்டர் மக்களே. ஸோ ராய் ஸ்டாரோட காஸ்டியூமே இதுதான். எத்தனை பேத்துக்கு ராய் ஸ்டார் தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆடா இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் என் வீட்டில் ஒருத்தன் வந்து நுழைகிறியடா டே, இறாவனையை போட்டு தாகர ஹெட்ஷாட்டாக விட்றான் இல்லைன்னு பேர் எங்கடா சாக மாட்டேங்கிறான். ஆடாடா இவன் வீட்டு ஓனர் போலியே. இங்கே பாருங்க, என்ன அடி அடித்தாலும் தாங்குறானே. ஓகே, இதுக்கு மேலே இவன் அடிக்கிறது வேஸ்ட்டு தான். ஓகே, நம்ம போய் நம்ம பொசிஷனில் நின்ற வேண்டி தான். ஸோ இப்போ நம்ம ராய் ஸ்டார் கேரக்டர் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது இன்னும் என்னென்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் வாங்க. அடுத்தது லோடு பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது இப்போ லோடு பண்ணுவோம். ஆஹா ரெட் கலர் டாப் கிரிமில் வேற லெவலில் இருக்குதுல. ஆஹா அங்கே பாருங்க, நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் போட்டு வாங்குற காஸ்டியூம்லாம் இங்கே ஃப்ரீயாகவே நம்ம மாறிடலாம் போல். அடே இது என்னடா லிஸ்ட்டே இல்லையாடா இது. இங்கே பாருங்க மகளே, இங்கே பாருங்க இந்த இது கிங் காங். ஸோ கிங் காங் கிடையாது, இந்த காட்ஸிலா. இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, என்னடா வால் இன்மாஞ்சோடு நீட்டிட்டு வருதுடா. ஆத்தாடி இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குதுடா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக பார்க்கல. பட் காட்ஸிலாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஒரு கேரக்டராக இருக்குது. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் யாரா கோஜோவா. ஓகே வேற லெவலு. ஸோ வாங்க அடுத்தது இன்னும் யார் யார் இருக்காங்க பார்ப்போம். ஸோ லோடு பண்ணுவோமா. ஆஹா இங்கே பாருங்க, கோக்கு எப்படி ரத்தம் பேசுகிற கோக்கு வேற லெவலு. இங்கே பாருங்க, ஸோ கோக்கு கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ இது எல்லா கேரக்டரும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராணி ஆயா நீ கூட இருக்கிறியா. சரி ஓகே ரைட்டு. இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம் என்ன ஆகுது என்கிட்ட. ஸோ அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாரு. வாவ் அழுக்கு. இங்கே பாருங்க, அப்பா ரியலாக இருக்கிறானே, ஆனால் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், குளிக்காமல் பாருங்கள், கொஞ்சம் அழுக்காகவே இருக்கிறான். சரி, இப்போ அடுத்தது நம்ம யாராவது லோடு பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் மேன். ஸோ வர்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ அயன் மேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு என்ன லோட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் புது அயன் மேன் கேரக்டராக இருக்கும். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அயன்மேனு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்து அயன்மேன் இதெல்லாம். ஸோ இதில் வருங்க கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே அயன்மேன் தான். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத லோட் பண்ணுவோம். என்ன இது ஜோக்கரு. அப்படியே ஜோக்கர் முடியாடா எப்படி ஆகுறா. ஆஹா இங்கே பாருங்க மக்களே, உங்கள் வாயே பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பரவாயில்ல, ஓகே ரைட்டு. சரி, அடுத்தது நம்ம யாரை வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸு. ஆடா பாவி, நம்ம இந்தியன் கேரக்டர் கூட இருக்கிறாங்க பாருங்களேன், கிறிஸு. ஆஹா கிறிஸு எப்படிங்கிற கிறிஸ். ஸோ செம்ம கேரக்டர் கிறிஸ்லாம். ஸோ கிறிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்கிற கேரக்டராக ஒரு கேரக்டராக
இது யாராடே லாவா மண்டையா? ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, ஒரு எரிமலை குழம்பே பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிது பாடி பில்டர் மாதிரி. வேற லெவல், வேற லெவல். ஸோ ஓகே, அடுத்தது அட தொப்பையாடே மோட்டோ எப்படிங்கிறாடே. ஆஹா, இங்கே பாருங்க, அடுத்தது வாங்க 10 வருதானே பார்க்கலாம். ஸோ ஓகே, இது யாராடே லிஸ்ட்ல இல்லையாடா இவரு? இருங்க கொஞ்சம் உத்து பார்க்கலாம், யாரா இருக்கும் இவரு? அடப்பாவி, நம்ம MS தோனி. ஆஹா, இவ்வளோ நேரம் தெரியாமல் போச்சே, நம்ம MS தோனி மகள வேற லெவல்ல. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ, த கிரேட் நருட்டோ வர்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்க, வர்ற மாதிரி இன்னும் என்னென்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ அடுத்தது யாரை பார்க்க போடுறோம்? அங்கே பாரு நோபிட்டா. நோபிட்டா தம்பி, இங்கே ஆனால் நோபிட்டா மாதிரியே இல்லை, கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறான். ஆஹா, ஆகி பாருங்க, ரியலாக இருக்குது அப்படியே. வரே வாவ், அப்படியே அச்சு செதுக்குன மாதிரி இந்த ஹாகிலாம் இருக்குது. இவரு யாராடே? தாத்தா மாதிரி இருக்கிறாரு. அரே பாய், ஐயோயோ, நம்ம PM நரேந்திர மோடிஜி நீங்களா? ஓகே, இது யாராடே? ஏன் பிச்சைக்கார மாதிரிக்கிறான்? ஐயோ, சத்தியமா யாருன்னே தெரியலையே. இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஆத்தாடி, நம்ம புஷ்பா. ஐயோ, புஷ்பராஜ் சார். ஐயோ, நீங்களா? ஐயோ, இங்கே பாருங்க புஷ்பராஜ். வாவ், வேற லெவலில் இருக்குதே கேரக்டர்லாம். ஸோ அடுத்தது இவன் யாராடே? ரெட் கலர் இருக்கு. ஆஹா, ஐயோ, இந்த ஆயாவா? இது பெரிய ஒரு பைத்தியக்காரி ஆயாவாச்சே. இங்கே பாருங்க, இந்த ஆயாலாம் இருக்குது. ஸோ அடுத்து லோட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது இது யாரா? இவரு புதுசாக இருக்கிறாங்க. ஷாருக் கானு. ஆஹா, ரைட்ரா, ஷாருக் கான் எல்லாம் கானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க போல உள்ள. சின்சானு நீயா? ஸோ சின்சானும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வாங்க அடுத்தது லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது இது யாரா? பிளாக் கலர் ஸ்பைடர்மேன். ஆஹா, பிளாக் கலர் கெட்ட ஸ்பைடர்மேன் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கெட்ட ஸ்பைடர்மேனை பார்த்துட்டோம். அடுத்து நல்ல ஸ்பைடர்மேனை பார்க்கணும் இல்லை, வாங்க அதையும் லோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அடுத்து வர போகிற கேரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பிளாக் கலர் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது நல்ல ஸ்பைடர்மேன், ரெட் கலர் ஸ்பைடர்மேன். செமையாக இருக்குல்ல? வாவ், சரி ஓகே. இப்போ நம்ம அடுத்த கேரக்டர் யார் வர போகிறா அப்படின்றத லோட் பண்ணி பார்க்கலாம். யாராவது? ஆஹா, ஸ்குவிட் கேமோட பாப்பா நீயா? நீ ரொம்ப மோசமான பாப்பாவாச்சே. ஓகே, இது யாரா? இவனுங்களா? டுபாகுரு மண்டேனுங்களா? நீங்கள் சிக்கினீங்கன்னா உங்களை அப்படியே நெத்தி மண்டையில் போட்டு தள்ளிடும்டா. எத்தனை பேர்த்து ஸ்குவிட் கேமில் போட்டு தள்ளியிருப்பீங்க. சரி ஓகே, உங்களை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். இது யாரா? இது யாருன்னே தெரியலண்ணா, சத்தியமானுக்கு யாருன்னே தெரியல. பட் ஏதோ ஒரு கேரக்டர் போல் நல்லா தான் இருக்குது. ஐயோ, தானோஸு. ஐயா விட்டுருங்க ஐயா, இதுக்கு மேலே உலகத்தை அழிச்சா உலகம் தாங்காது ஐயா. ஓகே, இப்போ நம்ம தானோஸ் பார்த்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நமக்கு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஒரு 3 கேரக்டர் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ தானோஸ் பார்த்தாச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோர் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது யாரோ நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ அடுத்தது லோட் பண்ண போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா த டோனி ஸ்டார். பாருங்க, கோட் சூட்லாம் போட்டு கல்யாண மாப்பிள்ள மாதிரி டிப்டாப்பாக இருக்காரு. ஓகே, வேற லெவல் பண்ணுறீங்களே. சரி, இப்போ அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இன்னும் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணிங்க. ட்ரிவர் இருக்காரா? இவர் யார்? ட்ரைலரு ட்ரிவர். அடுத்தது டுங் சாகூர். தம்பி எப்படிங்கிற? அடுத்தது டுங் சாகூரை பார்த்துட்டோன்னா நம்ம கண்டிப்பாக உடின் பார்க்கணும். ஓகே, அவனையும் பார்த்துடலாம், தக்காளி மண்டேனா. ஓகே, எப்படி இருக்க போகிறான்னு தெரில. எங்கடா தக்காளி, அழுகுன தக்காளி மாதிரி இருக்கிறடே. உனக்கு என்னடா இந்த சோதனை? ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஸோ இப்போ நம்ம கடைசி கேரக்டரை யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். யார் ஒரு மோடிஜி தம்பி மாதிரியே இருக்கிறாரு. ஆத்தாடி, நம்ம விராட் கோலி. அது ஆஹா, ரைட்ரா, செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 50 கேரக்டரை பார்த்துட்டோம். இந்த 50 கேரக்டர் எப்படி நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேமில் கொண்டு வரது அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஈஸியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 50 கேரக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஜாலியாக நீங்கள் கேமில் விளாட்லாம். சரி ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் தந்திருப்பேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ அதில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போயிடும். ஸோ குரூப்புக்குள்ளே போயிடும், வாட்ஸ்அப் குரூப். அதில் போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபாலோ பண்ணிவிட்டு ITA மோட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச 50 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், விராட் கோலிலேருந்து ஏலிலேருந்து எல்லா கேரக்டரும் இருக்கும். இது எப்படி நான் கேம்குள்ளே கொண்டு வருது அப்படின்றதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ எனக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆர்ச்சிவ்னு ஒரு ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்பை ஏற்றிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் எடுத்துருங்க. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஐடிஏ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சப்போஸ் நான் சொன்னது புரியல, திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்புறம் கேமுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் பண்ணுற ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் 50 கேரக்டர் அட் அ டைமில் டவுன்லோட் பண்ணி உள்ள ஃபைல் கொண்டு வந்துருங்க. அப்புறம் ஜாலியாக கேம் விளையாடுங்க. இந்த மாதிரி நேரடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.